வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் முத்து விஜயராஜ் கிரிட்டல் சேனலுக்காக இன்னைக்கு நாம் 2025 துவக்க நாளில் இருக்கிறோம். உங்கள் அனைவருக்கும் என் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை கிரிட்டல் யூடியூப் சேனலின் வழியாக தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த வருடம் உங்கள் நியாயமான விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேற என் சார்பாக நான் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். சரிங்களா? இன்றைக்கி நாம் 2025 பற்றி ஒரு முன்னோட்ட பார்வை ஒன்று பார்க்க இருக்கிறோம். கடந்த ஒரு வாரமாக நடந்த நிகழ்வுகளை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். 2 பேரை தான் குறிப்பாக சொல்லணுன்னா, ஒன்று அமெரிக்கனுடைய அதிபர் ட்ரம்ப்பினுடைய செயல்பாட்டையும், இன்னொன்று எப்போதுமே மீடியாவில் பரபரப்பாக பேசப்படும் எலான் மஸ்க் அவர்களை பற்றியும், மூன்றாவதாக இருவேறு தீர்க்கதரிசிகள் 2025 எப்படி இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஏற்கனவே. அதை பற்றி பார்க்க போகிறோம். மேக் அமெரிக்கா கிரேட் எகெயின் என்பது தான் அமெரிக்க தேர்தல் பிரச்சாரத்தின் போது ட்ரம்ப் முழங்கிய முக்கியமான முழக்கங்க இது. அமெரிக்காவில் குடியேறும் பிற நாட்டவரை குறைப்பது அல்லது தடுப்பது தான் இந்த ஒற்றை சொல்லினுடைய நேரடியான அர்த்தம். இன்னும் நேரடியாகவே சொல்ல போகணுன்னா H1B விசாவை ரத்து செய்வது தான் இதனுடைய நோக்கமாக இருந்தது. H1B விசா அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, தகுதியான பிற நாட்டு தொழிலாளர்களுக்கு அமெரிக்காவில் தற்காலிகமாக பணியாற்ற கொடுக்கப்படும் விசா தான் அது. ஒரு ஆண்டு அமெரிக்கா 65,000 H1B விசாவை வழங்குகிறது. இந்த H1B விசா பெறுபவர்களை 70% பேர் இந்தியர்களாக இருக்கிறாங்க, 10% பேர் சீனர்களாக இருக்கிறாங்க, மீதமுள்ள 20% பேர் பிற வெளிநாட்டவராக இருக்கிறாங்க. இந்த H1B விசா வழங்குவதில் எதுவும் மாற்றம் செய்யப்பட்ட அதில் நேரடியாக பாதிப்பு ஏற்பட போவது யாருக்குன்னு கேட்டிங்கன்னா, அமெரிக்காவில் பணிபுரியும் இந்தியர்களுக்கு தான். ஆனால் அமெரிக்கர்களுக்கே அனைத்திலும் முன்னுரிமை அப்படின்னு பேசி வாக்குகளை அள்ளிய ட்ரம்ப் தேர்தல் பின்னாடி என்ன பண்ணிட்டாருன்னு கேட்டிங்கன்னா, தன்னுடைய முக்கியமான ஆலோசகர்களில் ஒருவராக இந்தியாவை சேர்ந்த, குறிப்பாக தமிழ்நாட்டை சேர்ந்த ஸ்ரீராம் கிருஷ்ணன் என்பவரை பணியில் அமர்த்தினாருங்க. இதுதான் அமெரிக்கர்கள் மத்தியில் பெரிய கொந்தளிப்பையும் எதிர்ப்பையும் ஏற்படுத்தியது. ஏன்னா அமெரிக்கர்களுக்கே எல்லாவற்றிலும் முன்னுரிமைன்னு சொல்லிட்டு இவர் எப்படி ஒரு இந்தியரை அதுவும் முக்கியமான ஆலோசகர்களில் ஒருவராக நியமிக்கிறார் அப்படின்ற மாதிரி அவங்க கேள்வி எழுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இவருடைய ட்ரம்பினுடைய இந்த செயல்பாட்டை எலன் மஸ்க்ன்ற அவர் இதை முழுமையாக ஆதரிக்கிறாரு. இதை யார் எதிர்க்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ட்ரம்பினுடைய நெருங்கிய ஆதரவாளரும் வலதுசாரி செயற்பாட்டாளருமான லாரா லூமர் அப்படின்றவர் ட்ரம்ப் அவருடைய செயல்பாட்டை முற்றிலுமாக அவர் எதிர்க்கிறாரு. ஆனால் எலன் மஸ்க் போன்றவர்கள்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அமெரிக்காவில் குறிப்பிட்ட சில துறைகளில் மற்றும் பிரிவுகளில் சிறந்து விளங்குபவர்களின் எண்ணிக்கை மிக குறைவாக இருக்கிறது. எனவே அதனை நிரப்ப நிச்சயம் வெளிநாட்டினர் தேவை அப்படின்ற கருத்தை அவங்க முன்வைக்கிறாங்க. இது மிகவும் சரியான கருத்து தாங்க. எது எப்படியோ தேர்தலுக்கு முன் H1B விசாவை பற்றிய சிந்தனையை இப்பொழுது ட்ரம்ப் அவர்கள் மாற்றியதால் அமெரிக்காவில் வேலை பார்க்கும் இந்தியர்களுக்கு வயிற்றில் பாலை வார்த்தது போல் இருக்கிறது. நல்லதே நடந்திருக்கு. அடுத்து ட்ரம்ப் என்னென்னலாம் அதிரடியான மாற்றங்கள் செய்ய போகிறாரு அப்படின்னு தெரியல. அடுத்து பரபரப்பாக இணையதளங்களில் பேசப்படுபவராக இருப்பவர் எலன் மஸ்க். அவரு என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, தனது பெயரை கெய்கஸ் மேக்சிமஸ் அப்படின்னு மாற்றி எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்காருங்க. ஏன் இதை செஞ்சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது செஞ்சதுனால என்ன நடந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவர் இந்த கெய்கஸ் கரன்சி, கிரிப்டோ கரன்சி இருக்கு இல்லையா, இவர் அந்த பெயர் மாற்றத்தால் அதனுடைய மதிப்பு பல மடங்கு உயர்ந்திருக்கு. எப்படி இந்த பெயர் வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, கேக்கியஸ் என்ற மீம் காயின் பெயரையும், இந்த கிளேடியேட்டர் படம் வந்தது பார்த்தீங்களா, அதன் படத்தினுடைய ஹீரோவின் பேர் மேக்சிமஸ். இந்த 2 பேரையும் ஒரு ஒன்றா சேர்த்து கேக்கியஸ் மேக்சிமஸ் பெயரை சேர்த்து தனது பெயரை எலன் மஸ்க் என்ற பெயரை மாற்றி கேக்கியஸ் மேக்சிமஸ் என்று எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்காரு. இதுக்கு அப்புறம் அந்த கிரிப்டோ கரன்சியினுடைய ரேட்டு எங்கேயோ போயிடுச்சு, பல மடங்கு உயர்ந்திருந்து ஏறக்குறைய 500% உயர்ந்ததாக சொல்லப்படுகிறது. அடிக்கடி பரபரப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கும் எலன் மஸ்க் இப்போது இந்த பரபரப்பையும் ஏற்படுத்தி இருக்கிறார். அடுத்து இவர் என்னவெல்லாம் மாற்றப் போகிறார் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். பொதுவாக நம்ம ஒவ்வொருவருக்கும் ஜோதிடம் பார்ப்போம். ஆனால் ஒட்டுமொத்த உலகத்துக்கே ஜோதிடம் பார்த்த 2 பேர் இருக்காங்கங்க. அவங்க இப்போ உயிரோட இல்லை. 2 தீர்க்கதரிசிகள்னு நாம் சொல்லுவோம். அந்த 2 பேரில் ஒருத்தர் நாஸ்டர்டாம். இவர் 16ஆம் நூற்றாண்டில் பிரெஞ்சு பகுதியில் வாழ்ந்தவர். இரண்டாவதாக இப்போ பாபா வங்கா என்று சொல்லப்படுபவர் பல்கேரியா நாட்டை சேர்ந்தவர். அவர் 20ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர். 1996 அவர் மரணம் அடைஞ்சிட்டாரு. இவங்க 2 பேருமே சொன்ன பல விஷயங்கள் நடந்திருக்கு. வெவ்வேறு காலகட்டங்களில் வாழ்ந்தாலும் இவங்க 2 பேரும் சொன்ன நிறைய விஷயங்கள் ஒரே காலகட்டத்தில் நடந்திருக்கு. அந்தந்த காலகட்டங்களில் அது நடந்திருக்கு. அப்போ அவங்க 2025 பற்றி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நாஸ்டர்டாம் சொல்ல கருத்து என்னன்னு பார்ப்போம். முதல்ல 1, ஐரோப்பிய எல்லையில் தீவிரமான
போர் மூழும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. முதல் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட், பிரிட்டனுக்கு உள்நாட்டு போர் மற்றும் நோய் தாக்குதல் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மூன்றாவது பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, பழைய கொள்ளை நோய் மீண்டும் திரும்பும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. நான்காவது வந்து, பாரம்பரிய மேற்கத்து நாடுகளிலிருந்து உலகை கட்டுப்படுத்தும் சக்தி வந்து இன்னொரு நாட்டுக்கு மாறும் அப்படின்ற மாதிரி ஒரு சொல்லியிருக்கிறாரு. இது வந்து நாஸ்டர்டாம் சொன்னது. அதுக்கப்புறம் வந்து பாபா வங்கா என்ன சொல்லியிருக்காங்கன்னா கேட்டிங்கன்னா, முதல் பாயிண்ட்டு, 1, ஐரோப்பிய மக்கள் தொகையை பாதிக்கும் அளவுக்கு மிகப்பெரிய போர் மூழுன்னு சொல்லியிருக்காங்க. இரண்டாவதாக பாயிண்ட், உலக அளவில் மிகப்பெரிய சக்தியாக ரஷ்யா எழுச்சி பெறும்னு சொல்லியிருக்காங்க. மூன்றாவதாக, அமெரிக்காவின் மேற்கு கடற்கரையோரத்தில் முக்கிய நில அதிர்வு மற்றும் தொடர் இயற்கை பேரிடர்கள் ஏற்படும் சொல்லியிருக்காங்க. நாலாவதாக, சிறந்த எரிமலைகள் மீண்டும் உயிர் பெறும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏறக்குறைய இவங்க 2 பேரும் சொல்லியிருக்கிற பாயிண்ட்டும் நம்ம கவனிக்கத்தக்க வேண்டிய பாயிண்டாக இருக்குது. அது வேறொரு நாட்டுக்கு அந்த சக்தி மாறும் என்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஏறக்குறைய 2 பேருமே அந்த கருத்தை முன் வைக்கிறாங்க. அது வந்து ஒரு புதிய செய்தியாக இருக்குது. ஏன்னா ஏற்கனவே எல்லா இடங்களிலுமே வந்து போர் மூழ்கின்ற அபாயம் நமக்கே தெரியுது. நிறைய இடங்களில் போர் மூழ்கின்ற அபாயம் தெரியுது. நோய் பாதிப்பு இது எல்லாமே தெரியுது. ஆனால் அதை தாண்டி அவங்க புதுசாக ஒரு சொல்லியிருக்கிற கருத்து நம்ம என்னவோ பார்க்க முடியும். உலகை ஆளுகின்ற சக்தி வந்து மாறும், ஒரு கையிலிருந்து இன்னொரு கைக்கு, குறிப்பாக ரஷ்யாவுக்கு மாறுன்ற மாதிரி பாபா அவங்க சொல்லியிருக்காங்க. நாஸ்டர்டாம் வந்து அது இன்னொரு சக்திக்கு அந்த ஆளுமை மாறும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த வருடம் 1 கிரகம் 2 கிரகம் இல்லைங்க, 4 கிரக பயிற்சி இருக்குது. 1 குரு, 2வது சனி, 3வது ராகு, 4வது கேது. அதனால் ஏதாவது ஒரு கிரகம் வந்து நமக்கு கெடுதல் பண்ணாலும் இன்னொரு ஏதாவது கிரகம் வந்து கண்டிப்பாக நமக்கு நல்லது தான் செய்யும். அதனால் இந்த கிரக பயிற்சியை பற்றி நீங்கள் இப்போ பெருசாக பயப்படவோ அலட்டிக்கவோ தேவையில்லை. கண்டிப்பாக எல்லா ராசிக்கும் ஏதாவது ஒரு நல்லது நடந்தே தீரும். சரியா? அதனால் நீங்கள் அதை பற்றி எதுவுமே பயப்பட தேவையில்லை. நல்லதே நடக்கும் அப்படின்னு நம்புங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். மீண்டும் ஒரு பயனுள்ள வீடியோவில் உங்கள் அனைவரையும் சந்திப்பேன். அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் முத்து விஜயராஜ் கிரிட்டல் சேனலுக்காக. நன்றி, வணக்கம்.